அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ கிரேட் 7 ஐசிடில 6வது யூனிட்டான நிகழ்த்திகை மென்பொருட்கள் பற்றி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நிகழ்த்திகை என்றால் என்ன? அதாவது தகவல்களையும் கருத்துக்களையும் நபர் ஒருவர் அல்லது நபர்கள் கொண்ட குழுவுக்கு தொடர்பாடல் செய்யும் முறையே நிகழ்த்திகை, அதாவது பிரசன்டேஷன் எனப்படும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, நான் இப்ப குறிப்பிட்ட தகவல்களையோ அல்லது கருத்துக்களையோ தொகுத்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது உங்களோட கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமோ நான் தொகுத்துட்டு வந்த தகவலையோ கருத்தையோ உங்களுக்கும் சொல்றேன். அதாவது விளங்கப்படுத்துற முறைதான் நிகழ்த்திகை, பிரசன்டேஷன் சொல்லும். சரியா? அது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று மெனுவலா நம்ம செய்யறது. மெனுவலா செய்யறதுன்னு சொன்னா, நான் இப்ப உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல பிளாக் போர்ட்லயோ அல்லது ஒயிட் போர்ட்லயோ நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், எழுதி அதை பத்தின விளக்கங்களை உங்களுக்கு சொல்றேன். என்ன அதே மாதிரி இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் என்ன, மின் நிகழ்த்திகை அல்லது இலத்திரன் நிகழ்த்திகை என்று சொல்லுவோம். அது என்னன்னு சொன்னா, இந்த மின் நிகழ்த்திகை அல்லது இலத்திரன் நிகழ்த்திகையை செய்யறதுக்கு நமக்கு ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ இருக்கணும். அது நிகழ்த்திகையை மேற்கொள்ளக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது சம்பந்தமா தான் நம்ம இந்த பாடத்துல படிக்க போறோம். இதுல பாருங்க, நிகழ்த்திகையை கவர்ச்சியாகவும் வினைத்திறனாகவும் மேற்கொள்ள இதை பயன்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மெனுவலா, நான் இப்ப உங்களுக்கு போர்டுல பிளாக் போர்ட்லயோ ஒயிட் போர்ட்லயோ சொல்லி விளங்கப்படுத்துற விஷயத்த உங்களுக்கு இந்த மின் நிகழ்த்திகை மூலமா அல்லது இலத்திரன் நிகழ்த்திகை மூலமா உங்களுக்கும் நான் ஒரு பிரசன்டேஷனை செய்வேன்னு சொன்னா, அது உங்களுக்கு கவர்ச்சிகரமாகவும் வினைத்திறனாகவும் உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடியதாகவும் இருக்கும். சரியா? அதோட இதுல சொல்லியிருக்காங்க, மின்னிகழ்த்திகை ஒரு புத்தகம் போன்றதாகும். என்னன்னு சொன்ன, மின்னிகழ்த்திகை புத்தகத்துக்கு ஈக்குவல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா புத்தகத்துல செய்ய முடியாத விஷயங்களை மின்னிகழ்த்திகை மூலமா நம்ம செய்யலாம். அதனாலதான் இதுல உங்களுக்கு நோட்ஸ்ல ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டியிருக்காங்க. பாருங்க, வாசிச்சு பார்க்கலாம். புத்தகம் தாள்களினால் ஆனது, நிகழ்த்திகை படவில்லைகளால் ஆனது. என்னன்னு சொன்னா, நம்மளோட புக் ஒவ்வொரு பக்கங்களும் தாள்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா நிகழ்த்திகை, அதாவது பிரசன்டேஷன் சொல்றது ஒவ்வொரு படவில்லைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு பிராக்டிக்கல்ல காட்டுவேன். படவில்லை என்றா என்ன, நிகழ்த்திகை மென்பொருள் எப்படி இருக்கும், அதை எப்படி ஓபன் பண்ற, அதுல எப்படி நான் பிராக்டிக்கல் செய்யறேன், எல்லாமே உங்களுக்கு காட்டுவேன். அது சம்பந்தமான நோட்ஸ் எல்லாம் இப்ப நீங்க விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. நிகழ்த்திகை ஒரு படவில்லைகளால தான் குறிப்பிட்ட நமக்கு தேவையான எண்ணிக்கையில படவில்லைகளை போட்டு நம்ம அதை தொகுத்து ஒரு நிகழ்த்திகையா நம்ம உருவாக்கி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, புத்தக பக்கங்களே புரட்ட முடியும். சாதாரணமா நம்மளோட புக்ஸ என்ன செய்யலாம், ஒவ்வொரு பேப்பரா நம்ம பிரட்டி நமக்கு தேவையான விஷயங்களை பார்க்க முடியும். ஆனா படவில்லைகளை பிரட்டி பார்க்க முடியாது. அது என்ன செய்யலாம், ஒவ்வொரு படவில்லைக்கும் நம்மளால கிளிக் பண்ணி நகர முடியும். அதையும் நான் பிராக்டிகலா செய்து காட்டுறேன். அடுத்தது, புத்தகத்தில் சொற்களும் படங்களும் இருக்கும். அதே மாதிரி படவில்லைகள்லயும் நிகழ்த்துகையிலையும் படங்கள் சொற்கள் இருக்கும். அதே மாதிரி புத்தகத்துல காணொலியோ அல்லது பாடல்களோ இணைப்புகள் செய்து உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. ஆனா நிகழ்த்துகையில அவ்வாறு இல்லை. நிகழ்த்துகையில காணொலியோ, அதாவது வீடியோ, ஆடியோ, சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அதுல இணைப்பு செய்து அதை உயிரோட்டமான முறையில உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். அது மிகவும் பெரிய அட்வான்டேஜ், இதுல ஒரு நன்மை. அடுத்ததுல பாருங்க, புத்தகத்தில் அச்சிடப்பட்ட விடயங்களை மீண்டும் தொகுப்பது கடினமாகும். நிகழ்த்துகையில் உள்ளடங்கிய விடயங்களை மீண்டும் மீண்டும் மாற்றி அமைக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னா, புத்தகத்துல நம்ம குறிப்பிட்ட விஷயங்களை தொகுத்து அச்சடிச்சு எடுத்தாச்சு. அதே விஷயங்கள் என்ன செய்யணும், அதுல ஏதும் பிழைகள் அல்லது ஒரு பக்கம் முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ மாறி வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளால அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா நிகழ்த்துகையில அவ்வாறு இல்லை. நம்ம ஏற்கனவே தொகுத்து உருவாக்கின விடயங்கள்ல ஏதும் மாற்றங்கள் செய்ய வேண்டும் சொன்னா, அதாவது அதுல இருக்கிற ஸ்லைடு, அதாவது படவில்லைகளை நம்ம முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ, ஆரம்பத்திலேயோ முடிவுலையோ இடையிலையோ எங்க நமக்கு தேவையோ அங்க மாற்றிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, நிகழ்த்திகை மென்பொருட்களுக்கான உதாரணங்கள் தந்திருக்காங்க. அதுல ஒன்று மைக்ரோசாஃப்ட் PowerPoint, அடுத்தது ஆப்பிள் கீநோட், அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், அடுத்தது கொரல் பிரசன்டேஷன்ஸ் சொல்லி 4 உதாரணங்கள் தந்திருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த சிலபஸ்ல மைக்ரோசாஃப்ட்
பவர் பாயிண்ட பத்தி தான் இதுல ஃபுல்லா ப்ராக்டிகல்ஸ் தந்திருக்காங்க. ஆகவே நம்ம இதுலதான் நம்மளோட ப்ராக்டிக்கலை பார்க்க போறோம். இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நிகழ்த்திகை மென்பொருட்களுக்கான உதாரணங்களோ அல்லது ஏதோ கோடுற கேள்விகளோ உங்களுக்கு வரலாம். அதுல வந்துச்சுன்னா ஒரு 4 விடைகளை தந்து போட்டு அதுல நிகழ்த்திகை மென்பொருளுக்கான உதாரணம் எதுன்னு சொல்லி கேட்டா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஆகவே இந்த 4 உதாரணங்களும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். அதுல நாம பார்க்க போறது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட பத்தி தான். அடுத்தது பாருங்க, வளமையான கற்பித்தலை விட மின் நிகழ்த்திகையில் பல அனுகூலங்கள் உள்ளன என்று சொல்லி உங்களுக்கு சில விஷயங்களை தந்திருக்காங்க. அதாவது என்னன்னு சொன்னா, வளமையான கற்பித்தலுக்கும் மின் நிகழ்த்திகை மூலம் கற்பித்தலுக்கும் இடையிலான வித்தியாசங்களும் அல்லது அனுகூலங்கள் நன்மைகளை தந்திருக்காங்க. பாருங்க, வளமையான கற்பித்தல்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம உங்களோட கிளாஸ்ல ஒரு டீச்சர் பிளாக் போர்ட்லயோ அல்லது ஒயிட் போர்டையோ யூஸ் பண்ணி உங்களுக்கு எழுதி அதை விளங்கப்படுத்தி படிப்பிக்கிற மெத்தட் தான் இதுல போட்டிருக்காங்க. ஆனா மின்னிகழ்த்திகை மூலம் கற்பிக்கிறது எப்படி இருக்கும்? கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டர்ல இணைச்சிருப்பாங்க. ப்ரொஜெக்டர்ல இணைச்சி பெரிய திரையில உங்களுக்கு அது போட்டு காட்டப்படும். அந்த திரையில உங்களுக்கு பவர் பாயிண்ட் மூலமா, நம்ம இப்ப பார்த்தோம், பவர் பாயிண்ட் மூலமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை தொகுத்து அதுல ஒவ்வொரு ஸ்லைடா போட்டு காட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. அதுதான் இந்த மின்னிகழ்த்திகை மூலம் கற்பிக்கிற முறை. சரி, அப்ப அது ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசங்கள் அல்லது அனுகூலங்களை பற்றி பார்க்க போனோம்னு சொன்னா, வளமையான கற்பித்தல்ல என்ன செய்வாங்க? அதிக எண்ணிக்கையான சொற்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி விளங்கப்படுத்தணும்னு சொன்னா நிறைய உதாரணங்கள் சொல்லி அதுக்கு நிறைய சொற்களை பயன்படுத்தித்தான் உங்களுக்கு அந்த பாடத்தை கற்பிக்க வேண்டி இருக்கும். அதனால என்ன செய்யும்? டைமும் நமக்கு கூட எடுக்கும். அடுத்தது எல்லா மாணவர்களையும் போய் சென்றடைகிற வீதமும் குறைவா இருக்கும். ஏன்னா ஆனா மின்னிகழ்த்திகை மூலம் கற்பிக்கக்குள்ள என்ன நடக்கும்? அதிக எண்ணிக்கையான சொற்கள் அங்க பயன்படுத்த தேவையில்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை ஷோர்ட்டா அதுல போட்டுட்டு உங்களுக்கு அதை நோமலா விளங்கப்படுத்தினா கூட அது விளங்கக்கூடியதா இருக்கும். என்னன்னு சொன்னா அங்க சொற்களோட சேர்த்து உங்களுக்கு சில படங்கள், ஆடியோ அல்லது வீடியோ போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கிறதுனால உங்களுக்கு இலகுவாதே விளங்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது பாருங்க, விடயங்களை விளக்குவதற்கு அதிகம் சிரமப்பட வேண்டும். ஆனா இதுல விடயங்களை விளக்குவது அதிக சிரமம் தேவையில்லை. சரியா? அடுத்தது பாருங்க, மாணவரின் கவனம் திசை திருப்பப்படும். சாதாரணமா நம்ம கிளாஸ்லயே தெரியும், ஒரு 30 பேர் இருந்தீங்கன்னு சொன்னா அதுல 10 பேர் தான் சொல்றத ஒழுங்கா கவனிச்சுட்டு இருப்பாங்க. அதுலயும் 10 பேர்லயும் திரும்ப நம்ம கேள்வி கேட்டா 5 பேர் தான் சொல்லக்கூடியதா இருப்பாங்க. ஆகவே என்னன்னு சொன்னா நம்மட கவனம் திசை திருப்பப்படும். போர்டுல எழுதி படிப்பிச்சுட்டு இருந்தா ஒரு 40 நிமிஷம் உங்களுக்கு படிப்பிக்கணும்னு சொன்னா இந்த 40 நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் நீங்க ஒயிட் போர்டை பார்த்து நம்ம சொல்றத கிரகிச்சிட்டு இருப்பீங்க. அடுத்த 5 நிமிஷத்துல என்ன செய்வீங்க? உங்களோட கவனம் திசை திருப்பப்படும். ஆனா மின்னிகழ்த்திகையில அப்படி இல்லை. நிகழ்த்திகை மூலமா உங்களுக்கு கவனம் திசை திருப்புறது குறைவா இருக்கும். ஏன்னு சொன்னா அங்க ப்ரொஜெக்டர்ல உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடா போட்டு காட்டக்குள்ள அதை நீங்க பாக்குறதுல இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. அடுத்தது என்ன வரப்போகுதோ, அது என்ன வடிவத்துல வரப்போகுதோ அப்படின்னு சொல்லி அதை பாக்குற இன்ட்ரெஸ்ட்லயும் விருப்பத்திலையும் இருப்பீங்க. ஆகவே உங்களுக்கு கவனம் திசை திருப்பப்படுவது மிச்சம் குறைவா இருக்கும். அடுத்து பாருங்க, கிரகிப்பதற்கு சிரமப்பட வேண்டி இருக்கும். வளமையான கற்பித்தல் மூலம் நமக்கு விளங்கப்படுத்துறது கஷ்டமா இருக்கும். அதை நீங்க விளங்கிக்கிறதும் கிரகிக்கிறதும் கஷ்டமா தான் இருக்கும், சிரமமா தான் இருக்கும். அதே இது மின்னிகழ்த்திகை மூலம் கற்பிக்கக்குள்ள என்ன செய்யும்? உங்களுக்கு படங்கள், வீடியோ, ஆடியோவை காட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்தக்குள்ள, அட்டவணைகளை காட்டி விளங்கப்படுத்தக்குள்ள உங்களுக்கு கிரகித்தல் இலகுவா இருக்கும். எங்களுக்கும் இலகுவா உங்களுக்கு சொல்லி தரக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு விளங்குறது மிக இலகுவா இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம கூடுதலா மின்னிகழ்த்தியை கற்பித்தலுக்கான ஒரு முறையா பயன்படுத்துறேன். ஆகவே யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் கூடுதலா அந்த முறையைத்தான் பயன்படுத்துவாங்க. ஆகவே நமக்கு விளங்குறது இலகுவா இருக்கும். அடுத்த பாருங்க, உங்களுக்கு நிகழ்த்திகை தயாரிப்போம்னு சொல்லி பிராக்டிக்கல் தந்திருக்காங்க. அந்த பிராக்டிக்கல் மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல தந்திருக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா செய்து காட்டுவேன். அதுல நீங்க தேவையான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோனீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஒருக்க அவங்கள நீங்க பிராக்டிக்கல் செய்து பார்க்கல ஈஸியா இருக்கும். சரி, இப்ப நாம ஒரு நிகழ்த்திகையை எவ்வாறு பிராக்டிக்கல் மூலமா செய்து பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். புதிய நிகழ்த்திகை ஒன்றை தயாரிப்பதற்கு முதலில் கணனியில் நிறுவப்பட்டுள்ள நிகழ்த்திகை மென்பொருளை திறக்க வேண்டும். அதாவது நமக்கு ஒரு நிகழ்த்தியை செய்ய வேண்டும் சொன்னா ஒரு கணனியும்
அதுக்கு தேவையான மென்பொருளும் தேவைப்படும். நம்ம இங்க வந்துட்டு உங்களோட சிலபஸ்ல மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் தான் உங்களோட சிலபஸ்ல இருக்குது. ஆகவே நம்ம அந்த மென்பொருளை பாவிச்சு நிகழ்த்துகை எவ்வாறு தயாரிக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸா காட்ட போறேன். ஆகவே காணிங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பம், அதாவது வெற்று நிகழ்த்துகை. உங்களோட மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம ஓபன் பண்ணின உடனே உங்களுக்கு வரப்போறது இந்த பிளாங்க் ப்ரெசன்டேஷன், அதாவது வெற்று நிகழ்த்துகைன்னு சொல்லி ஒன்று வரும். அதாவது நம்ம ஒரு ஆக்கம் ஒன்று செய்ய போறோம்னு சொன்னா ஒரு பேப்பர் நமக்கு வெற்று பேப்பரா இருந்தாலும் அதுல செய்யலாமே. அதே மாதிரி ஒரு ஆப்ஷனை தான் உங்களுக்கு வெற்று நிகழ்த்துகை தரப்போகுது. ஆகவே நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம இவ்வாறு செய்யலாம்னு சொல்லி அதை பார்ப்போம். அது வந்துட்டு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் டெஸ்க்டாப்ல நிறுவி இருப்பாங்க. சில வந்துட்டு அந்த டெஸ்க்டாப்ல இருந்துச்சுன்னு சொன்னா அதை டபுள் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா அதுக்குள்ள போகலாம். டெஸ்க்டாப்ல இல்லாட்டி இங்க பாருங்க லான்ச் பார் இதை சொல்லுவோம். இந்த லான்ச் பார்ல பாத்தீங்கன்னு சொன்னா பவர் பாயிண்ட்டுக்குரிய ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பவர் பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். அல்லது இதுலயும் இல்லாட்டி இன்னும் ஒரு மெத்தட், சர்ச் பார்ல சர்ச் பண்ணி பாருங்க. POWE அப்படி அடிச்சுட்டு போகல, டைப் பண்ணிட்டு போகல உங்களுக்கு இதுல ஷோ ஆகும். அப்ப அதை கிளிக் பண்ணி நீங்க பவர் பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க பிளாங்க் ப்ரெசன்டேஷன் சொல்லி உங்களுக்கு வருது. ஆகவே வெற்று நிகழ்த்துகை உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுது. அதை கிளிக் பண்ணி தான் நீங்க உள்ளுக்கும் போகணும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு வெற்று நிகழ்த்துகை புரிய சாளரம், அதாவது விண்டோ காட்சிப்படுத்தப்படும். இதுல பாருங்க ஒயிட் கலர்ல ஒரு வெற்று நிகழ்த்துகைன்னு உங்களுக்கு தந்திருக்காங்க. இதுலதான் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு எழுத்துகள் போட்டு காட்டப்படுறீங்க. அதுல நம்ம தேவையான எழுத்துக்களை டைப் பண்ணி நம்ம நிகழ்த்துகையை செய்ய போறோம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு இங்க தரப்படாம இருந்துச்சுன்னு சொன்னா இதுல பாருங்க ஃபைலுக்கு அடுத்ததான் ஹோம்னு சொல்லி ஒரு டெப் ஒன்று இருக்கும். அந்த டெப்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன செய்யுங்க, இங்க கொண்டு வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து தந்துருவாங்க. அந்த பாக்ஸ்ல நீங்க தேவையான விஷயங்களை டைப் பண்ணலாம். ஆகவே இதுவும் ஒரு மெத்தட். டெக்ஸ்ட்ல நம்ம தேவையான எழுத்துக்களை டைப் பண்ணது. டெக்ஸ்ட்னு சொன்னா எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை டைப் பண்றதுக்காக நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பாவிக்கலாம். அது தேவைன்னு சொன்னா ரைட் கிளிக் பண்ணினோடனே கட்டுன்னு சொல்லி வரும். அதை கட்டே கொடுத்தீங்கன்னு சொன்னா அது இல்லாம போயிடும். ஆகவே அடுத்ததா பாருங்க, இதுல வந்துட்டு ஒரே ஒரு ஸ்லைட் தானா இதுல தந்திருப்பாங்க, ஒரே ஒரு படவில்லை தானா உங்களுக்கு தந்திருப்பாங்கன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அவ்வாறு இல்லை. இப்ப நம்ம ஒரு புக் ஒன்று தயாரிக்க போறோம்னு சொன்னா நமக்கு எத்தனை எண்ணிக்கையான தாள்கள் தேவையோ அத்தனை எண்ணிக்கையான தாள்களை நம்ம ஜாயின் பண்ணித்தான் நம்ம புக்கை தயாரிக்க போறோம். என்ன அதே மாதிரி தான் இந்த ஸ்லைடு, இந்த நிகழ்த்துகையை செய்ய போறோம்னு சொன்னா இதுல நமக்கு எத்தனை ஸ்லைடுகள் எத்தனை படவில்லைகள் தேவையோ அதை வந்துட்டு நம்ம இதுல எடுத்து செய்ய முடியும். ஆகவே பாருங்க, இதுல நமக்கு இன்னும் ஒரு ஸ்லைட் தேவை. தேவைன்னு சொன்னா பாருங்க, ஃபைலுக்கு அடுத்ததான் ஹோம்னு சொல்லி டெப் ஒன்று இருக்குது. அந்த டெப்ல போய் பாருங்க நியூ ஸ்லைடுன்னு சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா அடுத்த ஸ்லைட் வந்துடும். ஆகவே நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை தடவை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா நமக்கு நியூ ஸ்லைட் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. நமக்கு இன்னும் நியூ ஸ்லைட் தேவைன்னு சொன்னா இதுல ரைட் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா நியூ ஸ்லைடுன்னு சொல்லி அதை தருவாங்க ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணினாலும் நமக்கு நியூ ஸ்லைட் வரும். ஆகவே அதை விட இது ஈஸியா இருக்கும். அது நியூ ஸ்லைடை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஆகவே அடுத்ததா பாருங்க, இந்த நீங்க ஸ்லைடுக்கு ஒயிட் கலரா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லை. நமக்கு விரும்பின மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ்களை பேக்ரவுண்ட்ல போட்டுனோம்னா இதுக்குரிய நிகழ்த்துகையை செய்யக்கூடியதா இருக்கும். அதை எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதுல பாருங்க, ஃபைல், ஹோம், இன்சர்ட், ட்ரோ, அடுத்த டிசைன் சொல்லி ஒரு டெப் இருக்குது. சரி, அதை வந்து டெப்ஸ் சொல்லுவோம். அந்த டெப்ல டிசைன் சொல்லி இருக்கிற டெப்பை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா அதுல பாருங்க நிறைய வகையான டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய கலர்ஃபுல்லா நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. ஆகவே இதுல உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடலாம். அல்லது உங்களோட நீங்க என்ன நிகழ்த்துகை என்ன சம்பந்தமான நிகழ்த்துகையை செய்ய போறீங்களோ அதுக்கு பொருத்தமான ஒரு டிசைன் ஒரு தீம் நீங்க செலக்ட் பண்ணி இதுல எட் பண்ணலாம். இப்படி நீங்க செலக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற அவ்வளவு ஸ்லைட்ஸ்லயும் அந்த தீம் எட் ஆகிரும். ஆகவே நீங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதை பாருங்க, நீங்க இதுல ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இதுல ஒன்று செலக்ட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி எடுங்க. செலக்ட் பண்ணின உடனே இப்ப எல்லாத்துக்கும் அதே தீம் வந்துட்டு உங்களுக்கு எட் ஆகிடும். இப்ப பாருங்க, இதுல நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குதானே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம விரும்பின இடத்துக்கு நகர்த்தலாம். அதை கிளிக் பண்ணி நீங்க இப்படி கொண்டு போனீங்கன்னு சொன்னா அது நகர்த்தக்கூடியதா இருக்கும்.
இதுல நீங்க விரும்பின மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை டைப் பண்ணலாம். ஆகவே பாருங்க, இதுல உங்களோட நேம் நீங்க டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நேம் நேம் அடுத்த லைனுக்கு வரேன்னு சொன்னா நம்ம கீபோர்ட் சம்பந்தமா படிச்சிருக்கோம். கீபோர்ட் பத்தி உங்களுக்கு அறிவு இருக்குது. அப்ப அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யணும், என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்த லைன் வந்துடும். அதுல உங்களோட கிரேட போடுங்க. கிரேட டைப் பண்றீங்க. அடுத்ததா உங்களோட ஸ்கூல்ல டைப் பண்றீங்க. ஆகவே இவ்வாறு நீங்க டைப் பண்ணிட்டீங்க. இப்ப உங்களை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு நீங்க இந்த ஸ்லைட்ல கொடுக்கீங்க. சரியா? ஆகவே இது சம்பந்தமா நீங்க இந்த எழுத்துக்களை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு பிடித்த வகையான எழுத்துக்களா மாத்தக்கூடிய மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது சம்பந்தமா இதுல பாப்போம். சரியா? இப்ப பாருங்க, ஹோம் ஹோம் என்ற டேபுக்குள்ள போங்க. இப்ப நீங்க நேம செலக்ட் பண்ணுங்க. இந்த நேம செலக்ட் பண்ணிட்டு, அதாவது இங்க இருந்து இப்படியே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பாருங்க, இதுல உங்களுக்குரிய ஃபொண்டுகள் டிசைன்ஸ் இருக்கும். இந்த டிசைன்ஸுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபொண்டை நீங்க செலக்ட் பண்ணலாம். சரியா? ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்கு ஒரு நான் ஃபொண்டை செலக்ட் பண்றேன். இப்போ இதுல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபொண்ட் ஒன்று இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட நேம்னு சொல்ற அந்த டிசைன் மாறிடும். அந்த மாடல் மாறிடும். ஃபொண்டோட மாடல் மாறிடும். சரி, அப்ப ஏற்கனவே கிரேட்னு சொல்லி இருந்த அந்த மாடல்ல தான் உங்களுக்கு நேமும் இருந்துச்சு. ஆனா நம்ம ஃபொண்டை மாத்தின உடனே உங்களுக்கு வித்தியாசமா அது காட்சி தருது. ஆகவே இதை வந்து கலர், இந்த நேம் இருக்கிறத கலரை நீங்க மாத்தணும். அல்லது நீங்க வேற ஃபொண்ட் மாத்தணும்னு சொன்னா திரும்ப அதுல போங்க. போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தேவையான ஃபொண்டை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இப்ப அதுக்கு நீங்க கலர் சேஞ்ச் பண்ண போறீங்க. கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா இதுக்குள்ள பாருங்க, ஒரு எழுத்து ஏன்னு போட்ட மாதிரி அதுல ஃபொண்ட் கலர்னு சொல்லி வரும். அந்த ஃபொண்ட் கலர்ல கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான கலர்ல வந்து இதுல சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கு. சரி, அப்ப அதுல ஒரு கலர் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதுல விளங்கக்கூடிய மாதிரி எல்லோ கலர் விளங்குறதுனால இந்த எல்லோ கலரை கொடுத்து காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும். அப்ப நீங்க இந்த நேமை வந்துட்டு தனிப்பட்ட ரீதியா காட்ட போறீங்க, வேற கலர்ல காட்ட போறீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்குரிய ஆப்ஷனை பாவிச்சு நேமை வந்துட்டு வேற கலர்ல மாத்தலாம். அடுத்த கிரேட வந்து நீங்க வேற கலர்ல கொடுக்கணுமா, அதே வேற கலர்ல கொடுத்து பார்க்கலாம். பிளாக் கலர்ல கொடுங்க. பிளாக் கலர்ல கொடுத்தீங்கன்னா கிரேட் பிளாக் கலர்ல உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். அதே இது பாருங்க, இந்த கிரேட்ன்றது வந்துட்டு நீங்க தடிப்பான எழுத்துல இப்ப வச்சிருக்கீங்க. சரியா? மெல்லிய எழுத்துக்கு மாத்திருக்கீங்க. இதை வந்து திரும்ப தடிப்பான எழுத்துக்கு மாத்தணும்னு சொன்னா இதுல பாருங்க பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பின்றது போல்டுன்னு சொல்றதுக்கு தான் பாவிச்சிருக்காங்க. ஆகவே போல்டுன்னு சொன்னா அந்த எழுத்தை தடிப்பானதா மாத்திர. இப்ப பாருங்க, உங்களுக்கு இங்க தடிப்பு குறைஞ்ச மெல்லிதான கோடுகளால் ஆகப்பட்ட எழுத்துருவுல காட்டப்பட்டிருக்கு. இதை வந்துட்டு நீங்க தடிப்பானதா மாத்தணும்னு சொன்னா பிக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா, போல்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா இது தடிப்பா மாற்றப்படும். அதே மாதிரி இந்த எழுத்தை வந்துட்டு நீங்க சாய்வானதா மாத்தணும்னு சொன்னா இதுல ஐயன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து இட்டாலிக் வடிவம்னு சொல்றேன். அதுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது சாய்வான வடிவத்துல காட்டப்படும். பாருங்க, உனக்கு வித்தியாசம் விளங்கும். இந்த ஸ்கூல்ன்ற எழுத்துக்கும் இந்த கிரேட்ன்ற எழுத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே விளங்குதுன்னு. இது வந்துட்டு நியரா இருக்குது ஸ்கூல், ஆனா கிரேட் வந்துட்டு கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி சாய்வான மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கிரேடு கீழே நீங்க ஒரு அண்டர்லைன் ஒன்று கொடுக்க போறீங்க. அண்டர்லைன் ஒன்று கொடுக்கணும்னு சொன்னா இதுல பாருங்க யூக்கு கீழே ஒரு கோடன்னு போட்ட மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிரேடு கீழே அண்டர்லைன் கொடுக்கப்படும். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரியா? இதுல வந்து அடுத்தது கிரேட வந்துட்டு நீங்க பெரிய பெரிய எழுத்துக்கள்ல காட்ட போறீங்க. ஆகவே என்ன செய்யலாம், அதுல சைஸை கூட்டலாம். அந்த ஃபோனோட சைஸை கூட்டலாம். இதுல வந்துட்டு 54ன்னு சொல்லி ஏற்கனவே இருக்குது. அதான் நீங்க சைஸை கூட்ட போறீங்கன்னு சொன்னா 96க்கு கொடுக்கும். 96 கொடுத்தா பாருங்க, அதுல சைஸ் வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசம் விளங்குது தானே. ஆகவே அது வந்துட்டு பெரிதா காட்சி அளிக்குது. நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம இதுல டைப் பண்ணியும் நம்மளோட சைஸ்களை நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடியதா இருக்கு. சரியா? ஆகவே இது இவ்வளவுமே உங்களுக்கு எழுத்துருக்களை நம்ம மாற்றக்கூடிய விதங்கள் பற்றி தான் நம்ம இதுல பார்த்திருக்கோம். அடுத்துதான் பார்க்க போறது, இந்த நேம் வந்துட்டு இവിടുത്തെ தேவையில்லை, அது வந்துட்டு நீக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கட்டுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது இல்லாம போயிடும். சரியா? ஆகவே இதெல்லாம் வந்து எழுத்துருக்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது
நமக்கு சில படங்கள் வந்துட்டு நம்மளோட நிகழ்த்தி தேவைப்படும். அந்த படங்களை வந்துட்டு எவ்வாறு எட் பண்ணலாம் என்று சொல்லிதான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஆகவே இதுல கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க இன்சர்ட்னு சொல்லி ஒரு டேப் ஒன்று இருக்கு. அந்த இன்சர்ட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க பிக்சர்ஸ், போட்டோ ஆல்பம், ஷேப்ஸ் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல போய் பாருங்க பிக்சர்ஸுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்ல நம்ம ஏற்கனவே சர்வ் பண்ணி வச்சுக்கிற பிக்சர்ஸை வந்து இதுல எட் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை தான் இதுல தந்திருக்காங்க. திஸ் டிவைஸ்ன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் அல்லது லேப்டாப்ல சர்வ் பண்ணி வச்சுக்கிற இமேஜை வந்து நம்ம இதுக்குள்ள படத்தை எட் பண்ணலாம். அல்லது ஆன்லைன் பிக்சர்ன்னு சொன்னா இதுல டைரக்டா என்ன செய்யும், இன்டர்நெட்ல போய் நம்ம சர்ச் பண்ணி அதை எடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நீங்க திஸ் டிவைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா நம்மட ஏற்கனவே சர்வ் பண்ணி வச்சிருக்கிற பிக்சர்ஸ் வந்துட்டு இதுல காட்சிப்படுத்தப்படும். அதுல போய் நீங்க உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸை எடுக்கக்கூடியதா இருக்கு. இதுல ஒரு பிக்சர் நான் எடுத்து வச்சிருக்கேன் புக்ஸ்ன்னு சொல்லி. அந்த பிக்சரை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுங்க. இன்சர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து இதுல இன்சர்ட் ஆகிரும். சரி, அந்த பிக்சர் நமக்கு எங்க தேவையோ அதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல நகர்த்தி நம்ம அதை செலக்ட் பண்ணி வைக்கலாம். ஆகவே பிக்சர்ஸ் வந்துட்டு இவ்வாறு நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அடுத்ததா பாருங்க இதுல நமக்கு தேவையான ஆடியோக்களை வந்துட்டு இன்சர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. சரியா, அதை பாருங்க இன்சர்ட்ல போய் இங்க பாருங்க இதுல ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும், நம்ம சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஆடியோக்குள்ள கொண்டு போய் காட்டும் எது வேணும்னு சொல்லி. அப்ப நான் ஒரு ஆடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணியாச்சு. அந்த ஆடியோ நமக்கு இங்க காட்சிப்படுத்தப்படுது. ஆகவே அதை வந்துட்டு நமக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு அதை பிளேக்கு கொடுத்தோம்னு சொன்னா அந்த ஆடியோ நமக்கு பிளே ஆகும். சரியா, அடுத்ததா பாருங்க இன்சர்ட்டுக்குள்ள வாங்க. அடுத்ததா வீடியோ வந்து எப்படி எட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த ஸ்லைட் எடுப்போம். அடுத்த ஸ்லைட்ல தான் நமக்கு வீடியோ தேவைப்படுதுன்னு சொன்னா அடுத்த ஸ்லைடை நம்ம செலக்ட் பண்ணலாம். இது நமக்கு 2வது ஸ்லைட்ல எனக்கு தேவைப்படுச்சு, அதனால 2வது ஸ்லைட்ல வந்து நான் இதை எட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு 3வது ஸ்லைட் தேவைன்னு சொன்னா 3வது ஸ்லைடை எடுத்து அதுல வீடியோன்ற ஆப்ஷன் எடுங்க. அதாவது 3வது இருக்கு இன்சர்ட்னு சொல்லி ஒரு டேப், அதை கிளிக் பண்ணி இதுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா லாஸ்டா இருக்குது பாருங்க மீடியான்றது ஆப்ஷனுக்குள்ள வீடியோன்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணி திஸ் டிவைஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே சர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வீடியோ இருக்கும். அதை என்ன செய்யலாம், இன்சர்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுங்க. அந்த வீடியோக்குரிய ஆப்ஷன் நமக்கு இங்க காட்சிப்படுத்தப்படுது. ஆகவே அதை என்ன செய்யலாம், தேவையான சைஸுக்கு மாற்றிட்டு இதை பிடிச்சு இழுத்து தேவையான சைஸுக்கு மாற்றிட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான இடங்கள்ல அதை பிளே பண்ணக்கூடியதா இருக்கும். அதை பிளே கொடுத்து பாருங்க அந்த வீடியோ பிளே ஆகும். சரியா, அடுத்து இதுவும் ஒரு ஆப்ஷன். ஆகவே இந்த நிகழ்த்திகை மென்பொருள் மூலமா படங்கள், ஆடியோ, வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதன் மூலமா உங்களுக்கு என்ன செய்யும், இன்ட்ரெஸ்டா அந்த நிகழ்த்திகையை பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆகவேதான் நம்ம சாதாரணமா வகுப்புல கற்பிக்கிறத விட கொண்டு இருக்கு. அந்த இன்சர்ட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க பிக்சர்ஸ், போட்டோ ஆல்பம், ஷேப்ஸ் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல போய் பாருங்க பிக்சர்ஸுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்ல நம்ம ஏற்கனவே சர்வ் பண்ணி வச்சுக்கிற பிக்சர்ஸை வந்து இதுல எட் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை தான் இதுல தந்திருக்காங்க. திஸ் டிவைஸ்ன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் அல்லது லேப்டாப்ல சர்வ் பண்ணி வச்சுக்கிற இமேஜை வந்து நம்ம இதுக்குள்ள படத்தை எட் பண்ணலாம். அல்லது ஆன்லைன் பிக்சர்ன்னு சொன்னா இதுல டைரக்டா என்ன செய்யும், இன்டர்நெட்ல போய் நம்ம சர்ச் பண்ணி அதை எடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நீங்க திஸ் டிவைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா நம்மட ஏற்கனவே சர்வ் பண்ணி வச்சிருக்கிற பிக்சர்ஸ் வந்துட்டு இதுல காட்சிப்படுத்தப்படும். அதுல போய் நீங்க உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸை எடுக்கக்கூடியதா இருக்கு. இதுல ஒரு பிக்சர் நான் எடுத்து வச்சிருக்கேன் புக்ஸ்ன்னு சொல்லி. அந்த பிக்சரை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுங்க. இன்சர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து இதுல இன்சர்ட் ஆகிரும். சரி, அந்த பிக்சர் நமக்கு எங்க தேவையோ அதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல நகர்த்தி நம்ம அதை செலக்ட் பண்ணி வைக்கலாம். ஆகவே பிக்சர்ஸ் வந்துட்டு இவ்வாறு நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு.
அடுத்ததா பாருங்க, இதுல நமக்கு தேவையான ஆடியோக்களை வந்துட்டு இன்சர்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். சரியா? அதை பாருங்க, இன்சர்ட்ல போய் இங்க பாருங்க, இதுல ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும், நம்ம சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஆடியோக்குள்ள கொண்டு போய் காட்டும் எது வேணும்னு சொல்லி. அப்ப நான் ஒரு ஆடியோ எடுத்து வச்சிருக்கேன், அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணியாச்சு, அந்த ஆடியோ நமக்கு இங்கே காட்சிப்படுத்தப்படுது. ஆகவே அதை வந்துட்டு நமக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு அதை பிளேக்கு கொடுத்தோம்னு சொன்னா ஆடியோ நமக்கு பிளே ஆகும். சரியா? அடுத்ததா பாருங்க, இன்சர்ட்டுக்குள்ள வாங்க. அடுத்ததா வீடியோ வந்து எப்படி எட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த ஸ்லைடு எடுப்போம். அடுத்த ஸ்லைட்ல தான் நமக்கு வீடியோ தேவைப்படுதுன்னு சொன்னா அடுத்த ஸ்லைடை நம்ம செலக்ட் பண்ணலாம். இது நமக்கு 2வது ஸ்லைட்ல எனக்கு தேவைப்படுச்சு, அதனால 2வது ஸ்லைட்ல வந்து நான் இதை எட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு 3வது ஸ்லைட் தேவைன்னு சொன்னா 3வது ஸ்லைடை எடுத்து அதுல வீடியோன்ற ஆப்ஷன் எடுங்க. அதாவது 3வதா இருக்கு இன்சர்ட்னு சொல்லி ஒரு டேப், அதை கிளிக் பண்ணி இதுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா லாஸ்டா இருக்குது பாருங்க, மீடியான்றது ஆப்ஷனுக்குள்ள வீடியோன்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி திஸ் டிவைஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே சர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வீடியோ இருக்கும். அதை என்ன செய்யலாம், இன்சர்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுங்க. அந்த வீடியோக்குரிய ஆப்ஷன் நமக்கு இங்க காட்சிப்படுத்தப்படுது. ஆகவே அதை என்ன செய்யலாம், தேவையான சைஸுக்கு மாற்றிட்டு இதை பிடிச்சு இழுத்து தேவையான சைஸுக்கு மாற்றிட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான இடங்கள்ல அதை பிளே பண்ணக்கூடியதா இருக்கும். அதை பிளே கொடுத்து பாருங்க, அந்த வீடியோ பிளே ஆகும். சரியா? அடுத்து இதுவும் ஒரு ஆப்ஷன். ஆகவே இந்த நிகழ்த்திகை மென்பொருள் மூலமா படங்கள், ஆடியோ, வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதன் மூலமா உங்களுக்கு என்ன செய்யும், இன்ட்ரெஸ்டா அந்த நிகழ்த்திகையை பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆகவேதான் நம்ம சாதாரணமா வகுப்புல கற்பிக்கிறதை விட இந்த நிகழ்த்திகை மென்பொருளை யூஸ் பண்ணி உங்களோட கற்பிப்பதன் மூலம் உங்களோட திறன் விருத்தி அடைகிறது மட்டும் இல்லை, நீங்க வந்துட்டு திசை திரும்பாம கிரகித்தல் தன்மை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க இன்ட்ரெஸ்டா பார்க்கக்கூடிய மாதிரி, இன்ட்ரெஸ்டா விளங்கக்கூடிய மாதிரி, ஈஸியா நீங்க விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கும் அந்த நிகழ்த்திய மென்பொருள் மூலமா பிரசன்டேஷனை பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்து உங்களுக்கு சில ஷேப்ஸ் தேவைப்படும். நீங்க ஒரு நிகழ்த்தியை செய்யும் போது உங்களுக்கு சில ஷேப்ஸ் தேவைப்படும். ஷேப் சொன்னா இன்சர்ட்ல போய் பாருங்க, ஷேப்ஸ் சொல்லி இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட ஷேப்ஸ், அதாவது வடிவங்கள் இதுல தந்திருப்பாங்க. நமக்கு பாக்ஸ் ஷேப் வேணுமா, இல்ல வட்ட வடிவமான ஷேப், முக்கோண ஷேப் வேணுமா, இல்ல ஸ்டார் வடிவத்துல வேணுமா, எப்படியான ஒரு ஷேப்கள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், இதுல எட் பண்ணி விடலாம். இப்ப இதுல பாருங்க, நம்ம எடுப்போம் ஒரு வட்ட வடிவமான ஷேப் ஒன்று நமக்கு தேவைப்படுது. நம்ம அந்த நிகழ்த்திய மென்பொருள் மூலமா பிரசன்டேஷன் செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு வட்டத்துக்குள்ளதான் சில விஷயங்களை போட்டு காட்டணும் சொல்லி தேவை வரும்போது நம்ம என்ன செய்யலாம், இந்த ஷேப்புக்குள்ள போய் இந்த வட்டத்தை எடுத்து உங்களுக்கு அதை காட்டக்கூடியதா இருக்கு. சரி, அதை கிளிக் பண்ணி அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம், நம்ம அதில் சைஸை மாத்தலாம். இப்படி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியதா இருக்கு. இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா இதுல ஷேப் ஃபார்மேட்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதுல போய் நீங்க என்ன செய்யலாம், கலரை மாற்றக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு தேவையான கலரை மாற்றக்கூடியதா இருக்கும். சரியா? உங்களுக்கு தேவையான கலர்ஸை உங்களுக்கு அதுலயே தந்திருக்கிறத மாத்தலாம், அல்லது நீங்க விரும்பின மாதிரி நீங்களா கலர் கொடுத்தும் நீங்க அதுல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே அது ஒரு ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொன்னா உங்களுக்கு அட்டவணை தயாரிக்கிறது. அட்டவணை தயாரிக்கிற தேவை உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா ஒரு நிகழ்த்துகையில இன்சர்ட்டுக்கு போங்க. இன்சர்ட்ல பாருங்க டேபிள்னு சொல்லி இருக்கு. அந்த டேபிளை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை நிரல் தேவை, எத்தனை நிறை தேவைன்னு சொல்லி இதுலயே இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு அட்டவணை தயார்படுத்தப்படும். ஆகவே இது உங்களுக்கு இலகுவானதா இருக்கு. இப்ப நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று அடிச்சு விளங்கப்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு டைம் எடுத்து நிறைய நேரம் வீணாகும். ஆனா இந்த நிகழ்த்திகை மென்பொருள் மூலம் காட்டுன்னு சொன்னா குயிக்கா உங்களுக்கு ஒரு செகண்ட்ல இந்த சார்ட்டை போட்டுட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு நிகழ்த்திகையை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆகவே இதுவும் உங்களுக்கு இலகுவானதா இருக்கும். அடுத்ததா பாருங்க, உங்களோட
பாடப்புத்தகத்துல படவில்லை மாறுகைன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் தந்திருக்காங்க. அதாவது ஸ்லைட் டிரான்சிஷன். இதை வந்துட்டு இந்த ஸ்லைட்ஸுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம், இதால என்ன நன்மை ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம இப்ப ப்ராக்டிக்கல்ல பார்க்க போறோம். அதாவது வாசிச்சு பாருங்க. நிகழ்த்திகையை சமர்ப்பிக்கும் போது ஒரு படவில்லையிலிருந்து மற்றொரு படவில்லைக்கு செல்வதற்கு பல்வேறு விதமான படவில்லை மாறுகைகளை பயன்படுத்தலாம். கவர்ச்சிகரமாக படவில்லைகளை மாறுகை செய்வதற்கு உள்ளாக்குவதே இதன் நோக்கமாகும். எனினும் அதிக நேரத்தின் பின்னரான படவில்லை மாறுகை பார்வையாளருக்கு சலிப்பை ஏற்படுத்துவதாக அமையும். இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஒரு ஸ்லைடுல இருந்து இன்னும் ஒரு ஸ்லைடுக்கு நம்ம வரக்குள்ள அது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஷேப்லயோ அல்லது வித்தியாசமான ஒரு எஃபெக்ட்லயோ உங்களுக்கு வந்து ஸ்லைட வர வைக்கிறது. உங்க இங்க இருந்து இடமிருந்து வலப்புறமா வர மாதிரி, அல்லது மேல இருந்து கீழாக வர மாதிரி, இல்ல பூ வடிவத்துல வர மாதிரி, அல்லது வட்ட வடிவத்துல வர மாதிரி, ஏதோ ஒரு வகையான வித்தியாசங்களை காட்சி தரக்கூடியதான் உங்களுக்கு அந்த படவில்லைகளை மாற்றி காட்டுறதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னு சொன்னா, அந்த படவில்லைகள் ஒன்றுல இன்னொரு படவில்லை வாரத்துக்கான நேரம் வந்துட்டு குறைஞ்ச அளவுல இருக்கணும். கூடிய அளவுல இருந்துச்சுன்னு சொன்னா பார்வையாளர்கள், அதாவது உதாரணத்துக்கு உங்களை பார்வையாளர்கள் எடுத்து மாணவர்களுக்கு நான் படிப்பிக்கக்குள்ள ஸ்லைடில் வந்துட்டு நேரம் எடுத்து உங்களுக்கு வருமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அது கவனத்தை திசை திருப்பக்கூடியதா, உங்களுக்கும் அது வந்துட்டு பிடிக்காத மாதிரி சலிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதனால அந்த நேரங்களை வந்துட்டு நம்ம கவனமா அதுல கொடுக்க வேண்டி இருக்கும். அதை பத்தி இதுல போட்டிருக்காங்க. ஆகவே அது சம்பந்தமா உங்களை ப்ராக்டிக்கல்ல காட்டும். இப்ப நம்ம இதுல வந்துட்டு ஒரு 5 ஸ்லைடு கிட்ட நம்ம செய்திருக்கோம். 5 ஸ்லைடுக்கு நம்ம டிரான்சிஷனை கொடுத்து பார்ப்போம். இதுல பாருங்க, டிசைனுக்கு அடுத்தது வரைக்கும் டிரான்சிஷன். இந்த டிரான்சிஷன்ல போய் பாருங்க, நீங்க உங்களோட ஸ்லைட் வந்து எங்க இருந்து எங்க மூவ் ஆகி வரணும், நகரணும், எப்படி ஷேப்ல வரணும்னு சொல்லி இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஆகவே இதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு நீங்க கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டணுன்றதுக்காக இந்த ஷேப் நான் கொடுத்து காட்டுறேன். இப்படி உங்களுக்கும் வித்தியாசமான ஒரு ஷேப்ல இந்த படவில்லை வரணும்னு சொல்லி இதுல காட்டிருக்கேன். அடுத்தது காட்டுவோம். இவ்வாறு அதாவது இடப்பக்கம் இருந்து வலப்புறம் நோக்கி அந்த ஸ்லைட் வர மாதிரி இருக்குது. அந்த ஷேப் பட்ட வடிவ ஷேப்ல வர மாதிரி இருக்குது. அடுத்தது இது வந்து கொஞ்சம் மறைஞ்சி இங்க வர மாதிரி இருக்கு. அப்ப நிறைய எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்ட்ல நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான எஃபெக்ட் தான். இப்படியான எஃபெக்ட்களை நம்ம கொடுக்கலாம். ஆனா இப்படி வரும்போது நிறைய நேரம் எடுக்காம குறைஞ்சளவு நேரத்துல அந்த எஃபெக்ட் நமக்கு வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நிகழ்த்துகையை நம்ம நமக்கு தேவையான டைமுக்குள்ள செய்யக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பார்வையாளர்களை சலிப்படையாம பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணி கொள்வது நல்லா. இவ்வாறு நம்ம செலக்ட் பண்றோமோ உண்டு. அதே மாதிரி எல்லா ஸ்லைட்ஸுக்கும் ஒரே மாதிரி எஃபெக்ட் செலக்ட் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. அது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும். சரியா? நான் இது உங்களுக்கு விளங்கப்படுத்தணுன்றதுக்காக வெவ்வேறு வடிவான எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு காட்சிப்படுத்துற நீங்க பார்க்கலாம். சரி, இதை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், ஸ்லைட் ஷோன்னு சொல்லி கீழே பாருங்க, இந்த வரைக்கும் ஸ்லைட் ஷோன்னு சொல்லி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்து பாருங்க. அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஸ்கிரீன்ல காட்சிப்படுத்தப்படும். அது வந்துட்டு திரும்ப நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகணும்னு சொன்னா நீங்க கிளிக் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஸ்லைடு வரும். நம்ம ஏற்கனவே போட்டு சவுண்ட் வந்துட்டு டோன் நமக்கு இதுல பிளே ஆகும். அடுத்தது கிளிக் பண்ணி நம்ம சொன்னா அடுத்த வீடியோ போட்டோம், அது வந்துட்டு இதுல பிளே ஆகும். இந்த ஸ்லைடுல அடுத்த ஸ்லைடுக்கு போக போறோம்னு சொன்னா இங்க கிளிக் பண்ணுங்க. அல்லது இங்க இருக்குது, அதாவது வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இதுல பாருங்க கீழுக்கு உங்களுக்கு அம்புக்குறி மூலமா காட்டியிருப்பாங்க. அப்ப பின்னுக்கு இருக்கிற ஸ்லைட் வேணும்னா இதை கிளிக் பண்ணலாம், அல்லது முன்னுக்கு இருக்கிற ஸ்லைட் வேணும்னா இதை கிளிக் பண்ணி நம்ம போகக்கூடியதா இருக்கு. இதுல பாருங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா என் ஷோ வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணினா அந்த ஷோ சின்னனா மாறிடும். அதாவது நம்மளோட விண்டோக்குள்ள அடங்கக்கூடிய மாதிரி வந்துடும் பழைய நிலைமைக்கு. ஆகவே இவ்வளவு தான் உங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய விஷயம். இதை வந்துட்டு இவ்வளவு செய்துட்டோம்னு சொன்னா இதை நம்ம சர்வ் பண்ற மெத்தடப்பா இதெல்லாம் செய்துட்டோம். இதை வந்துட்டு ஃபைலுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா வரும். இது எங்க நீங்க சர்வ் பண்ணணும்னு சொல்லி சரி, அதுல பாருங்க சர்வ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு
திஸ் பிசின்னு சொல்லியிருக்கும். அதுல போங்க. அதுல போயிட்டு எங்க நீங்க சர்வ் பண்ணணும் ப்ரௌஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இப்ப நீங்க இந்த நான் யூடியூப்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க விரும்பின பேரை கொடுத்து நீங்க சர்வ் பண்ணலாம். இப்போ ப்ரெசன்டேஷன் சொல்லி அதுல அவங்க தந்திருக்காங்க. இதுவே நீங்க உங்களோட நேமை கொடுத்து நீங்க சர்வ் பண்ணலாம். உங்களோட நேமை கொடுத்து நீங்க இதுல சர்வ் பண்ணலாம். ஆகவே இதுல டைப் பண்ணிட்டு இதுல சர்வ்க்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது சர்வ் ஆகிடும். இப்போ இது வந்துட்டு க்ளோஸ் பட்டன். இதை க்ளோஸ் கொடுத்து க்ளோஸ் ஆகிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளோட ப்ரெசன்டேஷன் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ நம்ம திரும்ப நம்மளோட ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட்டுக்குள்ள போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப பாருங்க, ஏற்கனவே நம்ம செய்தது இங்க சர்வ் ஆகி இதுலயே காட்டும். அல்லது என்ன செய்யலாம், இங்க ஓப்பன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓப்பனுக்குள்ள போய் நம்ம எங்க சர்வ் பண்ணினோமோ அந்த இடத்துல சர்ச் பண்ணணும். ப்ரௌசர் கொடுத்து இதுல பாருங்க, நான் யூடியூப்ன்றதுக்குள்ளதான் சர்வ் பண்ணிருக்கேன். நேம் மட்டும் சொல்லி கொடுத்து அதை கிளிக் பண்ணினீங்கன்னு கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னு சொன்னா நம்ம செய்த ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகும். சரியா? அல்லது இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த பவர் பாயிண்ட கிளிக் பண்ணி ஓபன் பண்ணாம டைரக்டா நம்ம சர்வ் பண்ணின ஃபைலுக்குள்ள போய் அதை தேடி எடுத்து அதை ஓபன் பண்றது. ஆகவே யூடியூப் என்ற ஃபோல்டருக்குள்ளதான் நான் சர்வ் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள பாருங்க, நேம் சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா டைரக்டா உங்களுக்கு ஓபன் ஆகும். ஆகவே இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த பவர் பாயிண்ட், அதாவது நிகழ்த்துகை மென்பொருள்ல உங்களுக்கு காட்ட வேண்டிய விஷயங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இப்போதைக்கு இவ்வளவு தெரிஞ்சிருந்தாலே நீங்க மீதி விஷயங்களை நீங்களா தேடி செய்யக்கூடியதா இருக்கும். ஆகவே நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிக்கலா செய்து பார்த்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கும் இந்த பாடம் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே என்ன செய்யணும், புக்கை முதல்ல படிச்சுட்டு அடுத்ததான் அந்த ப்ராக்டிக்கலை நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.